Oppo F23 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போன் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன்ல என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கறது வந்து லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த போனை பத்தி பார்க்கலாம். முதல்ல Oppo F23 5G ல ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இதுல 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. சோ நார்மலான LCD டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயாக வருது. 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி LCD இருந்தாலும் ஓரளவு குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. மத்தபடியாக பெசல்ஸ் கொஞ்சம் சைடுல நோட்டிசபிளா தான் இருக்கு. அடுத்தபடியாக இந்த போனோட ப்ராசஸரை பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல Snapdragon 695 அப்படிங்கிற 8 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adreno 619L அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. சோ இப்போ ஸ்கிரீன்ல வந்து நீங்க ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சோ இந்த ப்ராசஸர் வந்து ஓவரால் ரேங்க் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 63வது ரேங்க்ல வருது. அதனால ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். சோ ஓவராலா பார்க்கும்போது பட்ஜெட்ல உள்ள ஒரு 5G சிப்செட் வந்து இந்த போன் கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த போன் வந்து 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் இப்போதைக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லான்ச் டைம்ல மென்ஷன் பண்றேன். மற்றபடி RAM HDD 4x RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. இந்த போனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம் சொல்றாங்க. மேலும் இந்த போன் வந்து Android 13 OS கலர் வைஸ் 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பேசலாம். பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்கு. முதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா வருது. f1.8 அபெர்ச்சர்ல வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இரண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மைக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ரோ சென்சர் தான். அதை வந்து 40x வரையும் ஜூம் பண்ணக்கூடிய மைக்ரோ லென்ஸா கொடுத்திருக்கா சொல்றாங்க. சோ ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ வழக்கமான மேக்ரோ லென்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல கூட கொஞ்சம் பெட்டரான ஷாட்ஸ் எடுக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட் சைடு செல்ஃபியை பொறுத்தவரை 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடுல உள்ள பவர் பட்டன் தராங்க. மேலும் இந்த போனுக்கு 5G-க்கான SANC சப்போர்ட் இருக்கு. மேலும் Dual 4G VoLTE, Bluetooth 5.2 மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நல்ல வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடியாக இப்போதைக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வேற என்ன கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் வச்சு பார்க்கலாம். ஸோ சைனாவில் வந்து Oppo A1 5G அப்படிங்கிற பேரில் வந்து இந்த ஃபோனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வித்திருந்தாங்க. இந்த ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கேமராஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோனோட ப்ரைசிங் கிட்டத்தட்ட 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாலையும் அந்த ப்ரைசிங்க்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ லான்ச் டைமில் வந்து என்ன ப்ரைசிங் எடுத்து வராங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 23,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்தவரையும் வந்து இப்போதைக்கு வந்து அஃபிஷியல் ப்ரைசிங் தெரியல. ஒருவேளை இந்த ஃபோன் 20,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் இந்த ப்ராசர் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாதுங்க. ஸோ கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் கொடுத்து AMOLED டிஸ்பிளே மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரைசிங் இது ஓகே. ஸோ நீங்கள் இந்த Oppo F23 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.